ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ஒரு சூப்பரான வித்தியாசமான ஒரு சர்வைவல் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதாவது யாரெல்லாம் அந்த மேன் வெர்சஸ் வைல்டு பார்த்துருக்கீங்க, அதில் ஒருத்தர் போய் காட்டுக்குள்ளே எப்படிலாம் சர்வே பண்ணணும், எதெல்லாம் சாப்பிடணுன்ற மாதிரி சொல்லி கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் மேன் வெர்சஸ் வைல்டுன்ற மாதிரி ஒரு ஷோ எடுத்து மக்கள்கிட்ட எப்படிலாம் காட்டுக்குள்ளே மாட்டான் தப்பிக்கலான்ற மாதிரி ஒரு 2 சீசன் எடுத்து இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த 2 சீசனும் ஒழுங்காக ஓடி இருக்காது. அதனால 3வது சீசன் இது வரைக்குமே யாருமே போயிருக்காத காட்டுக்குள்ள போய் அங்க சர்வே பண்ணி காமிச்சு நிறைய ரிஸ்க் எடுத்து நிறைய வியூஸும் வாங்கலாம். அப்பதான் நம்மளுடைய ஷோவை இன்னுமே நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக யாருமே இதுவரைக்கும் போயிடாத காட்டுக்கு சர்வே பண்ணலான்ற மாதிரி போறான். ஆனா அங்க அவன் நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்குது. ஸோ அது என்னென்ன, அதுல இருந்து இவன் தப்பிச்சானா இல்லையா அப்படின்ற கதையெல்லாம் ரொம்பவே சூப்பரா சொன்ன கதை தான் 2015 வருஷம் ரிலீஸ் ஆன மேன் வெர்சஸ். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோடைய பேர் வந்து டக்வுட். அது போக யாரெல்லாம் இந்த மேன் வெர்சஸ் வைல்டு ஷோ பார்த்துருக்கீங்க, அதான் ஒருவேளை நம்ம காட்டுக்குள்ள மாட்டிட்டா அங்க இருந்து எப்படி நம்ம சர்வே ஆகுறதுன்ற மாதிரி சொல்லி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஷோல தான் நம்ம ஹீரோ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த ஷோல நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, யாருமே போக முடியாத ஃபாரஸ்ட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற இந்த காடெல்லாம் சுத்தி காமிச்சிட்டு அங்க எப்படிலாம் சர்வே பண்ணலாம், எப்படிலாம் நம்ம உணவை கண்டுபிடிக்கிறது, எப்படி அதை வேட்டையாடுறது அப்படின்னு ஒவ்வொன்றா மக்களுக்கு சொல்லி கொடுப்பான். ஸோ 2 சீசனுமே நிறைய வியூவர்ஸுக்கு வந்து பிடிச்சிருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து பிடிக்கல. அது போக இந்த பெரிய பெரிய டிவி சேனல்லாம் வாங்கினா தானே இவங்க வந்து ஷோவை ஓட்ட முடியும். ஆனால் எந்த ஒரு டிவி ஷோவும் சரி நம்ம ஹீரோடைய ஷோவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரியே தெரியல. ஸோ இப்படி இருக்கச்சுல இவங்க மேன் வெர்சஸ் வைல்டோடைய 3வது சீசன் வந்து எடுக்க போறாங்க. ஒருவேளை இந்த சீசனும் ஒழுங்கா விற்கலன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு வந்துடும். அதனாலே நம்ம ஹீரோடைய டைம் வந்து இப்போ சரியாவே போகல. எப்போ பார்த்தாலுமே ப்ரெஷர்ல தான் இருக்கிறான். எப்படியாவது இந்த 3வது சீசன் மட்டும் நல்லா எடுத்துடணுன்ற மாதிரி நினைக்கிறான். அதுவும் நம்ம ஹீரோ தானே அந்த ஷோவோடைய மெயின் ஆள். ஸோ இப்படி இருக்கச்சுல நம்ம ஹீரோ அந்த ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய காமெடிலாம் ட்ரை பண்ணுவான். ஆனால் அந்த காமெடி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது போல. இதனாலேயே நிறைய வியூவர்ஸ் வந்து அதை பார்க்காம விட்டுட்டாங்க போல. இதுவும் ஒரு பெரிய காரணம் தான் அந்த பெரிய பெரிய டிவி சேனல்லாம் நம்ம ஹீரோ பண்ற இந்த ஷோக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருக்கிறது. இப்படி இருக்கச்சுல இப்போ நம்ம ஹீரோடைய ஃபியூச்சரே கேள்விக்குறியா இருக்குல்ல. ஏன்னா இவனுடைய ஆசையே இந்த மாதிரி காட்டுக்குள்ள போய் எப்படி தப்பிக்கிறது, எப்படி வேட்டையாடுறதுன்றத சொல்லி கொடுக்கறது தான். ஆனா இப்போ எடுக்க போற 3வது சீசன் மட்டும் ஒழுங்கா போலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹீரோவுக்கு வேலை கிடையாது, அவனுடைய டீமுக்குமே வேலை கிடையாது. ஸோ அதனால இதை பற்றி அவனுடைய டீம் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இந்த மொட்டத்தில் இருக்கார் இல்லையா, இவர் தான் இந்த டீமோடைய பாஸ். ஸோ இந்த டீம் வந்து இந்த 3வது சீசனை நம்ம எப்படியாவது ஓட்டிடணும். இந்த 3வது சீசனை பார்த்து எல்லாருமே நம்மளை திரும்பி பார்க்கணும். அதுக்கு நம்ம ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு பிளான் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மேப் எடுத்து அந்த மேப்பில் போகவே முடியாத ஒரு சில இடங்கள் இருக்கும்ல, அந்த இடத்த மார்க் பண்ணி நம்ம இந்த 3வது சீசனுக்கு பெரிய ரிஸ்க் எடுக்கணும். பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த காட்டுக்குள்ளே, அதுவும் யாருமே போக முடியாத இடத்துக்கு போயிட்டு வந்தாதான் நம்மளுடைய இந்த ஷோவை நிறைய டிவி சேனல் வாங்குவாங்க. அதனால இந்த தனிமையா இருக்கிற காட்டுக்குள்ள நீ போறதுக்கு தயாராகிக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒத்துக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு எப்படியாவது அவன் கஷ்டப்பட்டு இந்த ஷோ பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த ஷோ வந்து ஹிட் ஆகணுன்றது தான் இவனுடைய ஆசையும். அதனால என்ன பண்றானா, அப்படியே நைட்டே அவனுடைய ஃபேமிலி கிட்ட சொல்லாம திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அடுத்த ஷோ பண்றதுக்காக கிளம்புறான். ஆனா ஹீரோடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்டு முழிச்சு வந்து, அப்பா கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட. ஸோ ஹீரோக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. உடனே அவருடைய பொண்ணை தூக்கி கட்டி பிடிச்சிட்டு, இங்க பாருமா நான் சீக்கிரமா வந்துடுவேன், நீ எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா அதே தான் சொல்றா. ஆமாப்பா, நீங்களும் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாகிடும் அப்படின்ட்டு அப்பாவுக்காக ரெக்கார்ட் பண்ண வீடியோவையும் கொடுக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபேமிலி கிட்ட பாய் சொல்லிட்டு இந்த 3வது சீசன் நல்ல வெற்றி அடையணும் அப்படின்னு மனசுக்குள்ள கடவுள்கிட்ட வேண்டிட்டு கிளம்பும்போது கரெக்டா இவனை பிக்கப் பண்றதுக்காக வேன் வந்துடுது. ஸோ அந்த வேன்ல தான் இவனுடைய டீம் இருக்காங்க. நம்ம ஹீரோவை கொண்டு போய் அந்த காட்டுக்குள்ள விடணும் இல்லையா, ஸோ அதனால தான் வந்திருக்காங்க. அந்த டீமுக்குள்ள தான் பாஸ் எல்லாருமே இருக்காங்க. கூடவே நம்ம ஹீரோடைய தம்பியும் இருக்கிறான். ஸோ அவனுடைய பேர் வந்து டெரி. ஸோ அவனும் நம்ம ஹீரோடைய டீம்ல தான் வேலை பார்க்குறான். அதாவது பேக் எண்டா ஒர்க் பண்றான் போல. அப்புறமா வண்டியும் இவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற காட்டை நோக்கி போக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இந்த சீசன் கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா ரொம்பவே சோகமாக இருக்காங்க. ஸோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். சரி ஓகே, இவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லை போலன்ற மாதிரி. அப்போ அவனுடைய டீமில் இருந்து ஒரு லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீ உன்னுடைய கான்ஃபிடென்ட் லெவலை அதிகப்படுத்தணும், மக்களுக்கு நீ ஆர்வத்தை தூண்டணும், அங்கே வித்தியாசமான இதெல்லாம் நீ கேப்சர் பண்ணணும், இன்னும் சொல்ல போனால் நீ நிறைய ரிஸ்க் எடுக்கணும். ஏன்னா இங்கே நம்ம நிறைய ரிஸ்க் எடுக்கிறோம்ல, இந்த ஷோ மட்டும் ஒழுங்காக சக்ஸஸ் ஆகலைன்னா நம்மளுடைய கதையை முடிஞ்சிடும். அதனால நல்லா வித்தியாசமான இதெல்லாம் கேப்சர் பண்ணுவேன்றத
தான் நினைக்கிறேன்ற மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுக்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறான். அப்புறமா எல்லாருமே அவங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. கூடவே நம்ம ஹீரோ வந்து செஸ்லாம் விளையாடுறான். அதுக்கப்புறம் அப்படியே டைம் போகுது. அடுத்த நாள் காலையிலே ஆகுது. இவங்க எல்லாருமே ட்ராவல் பண்ணி அந்த காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜுக்கு வராங்க. ஸோ டேரெக்டாக காட்டுக்கு போக முடியாதுல்ல. ஸோ அந்த வில்லேஜுக்கு வந்து இங்கேருந்து போட்டில் போனால் தான் யாருமே இது வரைக்கும் போகாத காட்டுக்கு போக முடியும்ல. அதனால இந்த வில்லேஜுக்கு வராங்க. ஸோ வில்லேஜுக்கு வந்ததுமே இங்கே உள்ள ஒரு லோக்கல் கைடை மீட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. ஏன்னா இவங்களும் அந்த காட்டுக்கு கைட் பண்ணுறதுக்காக. ஸோ இவன் தான் அது. இவனுடைய பேர் டங்கன். அதனால அவனை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ நம்ம தம்பிக்காரன் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோவை நைஸாக கூப்பிட்டு, இங்கே பாரு, நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், அதை எடுத்துக்கோ. என்னன்னா நீ அந்த ஷோன் நடத்தும் போது தயவு செஞ்சு எந்த ஒரு காமெடியும் பண்ணாத, ரொம்பவே சீரியஸாகவே பண்ணு, உனக்கு அது செட் ஆகலை அப்படின்னு சொன்னதும் சரி புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டான். ஆனால் மனசுக்குள்ளே ரொம்பவே கஷ்டப்படுறான். என்னடா அது, நம்மளுடைய பெஸ்ட்டை தானே கொடுத்தோம், ஆனால் அதுவே மக்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சோகமாகிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போட்டில் வச்சுட்டு நம்ம ஹீரோவை ட்ராப் பண்ணுறதுக்காக அந்த காட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ அந்த காட்டுக்குள்ளே 5 நாள் தனிமையாக தங்கி ஆகணும். நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே வரமாட்டாங்க. 5 நாளைக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவை பிக்கப் பண்ண வருவாங்க. அதுக்குள்ளே ஏதாவது ரொம்பவே எமர்ஜென்சினா மட்டும்தான் இந்த ஃபோனை வச்சு நீ கான்டாக்ட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு சேட்டலைட் ஃபோனையும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அப்படி வண்டி கிளம்பும் போது நம்ம மொட்டை பாஸ் இருக்கார் இல்லையா, அவர் நம்ம ஹீரோக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. கூடவே நிறைய பேர் நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ண அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எதை பார்த்தா ரொம்பவே ஆபத்தாக இருக்குன்னு உனக்கு தோணுதோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண சரியா, அப்படியே மக்கள் எல்லாம் ரொம்பவே பயத்திலே வச்சிருக்கணும், அந்த மாதிரி எடுக்கணும், அப்படி இப்படி நம்ம ஹீரோவை அட்வைஸ் பண்ணிட்டு அந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்கிறான். ஏன்னா அவனுக்கும் இது ரொம்பவே பிடிச்சது தானே. ரிஸ்க் எடுக்கிறதுனா நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிக்கும் போல. அதனால சந்தோஷமா போட்டில் வந்து அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி போகும்போதே பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. ஸோ அப்போ அந்த போட்காரர் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த காடு ஒன்றும் சாதாரண காடு கிடையாது, இது வரைக்கும் யாருமே போகல, நீங்கள் போகணுன்னு சொன்னதுனால தான் கூட்டிகிட்டு வந்தேன், இந்த மாதிரி அடிக்கடி வெதர்லாம் சேஞ்ச் ஆகும், சேஃபாக இருங்க அப்படின்னு அவனுமே பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த அட்வைஸையும் கேட்குறான். அதுக்கப்புறம் அந்த போட் நேராக வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற காட்டுலையா வந்து நிற்கிது. ஸோ நம்ம ஹீரோ வந்து இறக்கி விட்றாங்க. ஸோ எல்லாருமே நம்ம ஹீரோவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போட் கிளம்பிடுது. ஸோ இப்போ நம்ம ஹீரோ மட்டும்தான் இந்த காட்டுக்குள்ளே நிற்கிறான். இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவுடைய உண்மையான டாஸ்கே ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, காட்டுக்குள்ளே வந்து ஒரு பாறை மேலே உட்காந்து, ஸோ இவனுடைய இந்த ரெக்கார்டிங் ஒர்க் வந்து இதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகணும்ல, ஏன்னா இதை ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுக்கணும்ல. அதனால கேமராவை ஆன் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்து அவனுடைய பேக்கெல்லாம் காமிக்கிறான். இந்த மாதிரி நான் இவ்வளோ திங்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், அது போக நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்களே இது வந்து பயங்கரமான காடு, இந்த காட்டுக்கு இது வரைக்கும் யாருமே வந்தது கிடையாது, அதனால நான் என்னுடைய உயிரை பணையை வச்சு இந்த இடத்துக்கு வந்து ரிஸ்க் எடுத்து இங்கேருந்து எப்படி தப்பிக்கலான்றதை நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் என்னுடைய பேக்கில் என்னெல்லாம் இருக்குன்றதை உங்ககிட்ட காமிச்சிடுறேன் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா காமிக்க ஆரம்பிக்கிறான். அதில் ஒரு தொப்பி, சில கேமரா, அதுக்கப்புறம் ஒரு எனர்ஜி ட்ரிங்க், அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிளும் சிவிங்கமும் வச்சிருக்கிறான். ஸோ இவ்வளோ திங்ஸ் தான் வச்சிருக்கிறான். இந்த திங்ஸை வச்சு தான் நான் ஒரு 5 நாள் வந்து சர்வே பண்ண போகிறேன், அது போக நமக்கு தேவைப்படுறதெல்லாம் அந்த காட்டில் இருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எடுத்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேலையாக பார்க்குறது நம்ம தங்குறதுக்கான ஒரு இடம். ஸோ அந்த காட்டில் கொஞ்சம் மேடு மாதிரி இருக்கிற இடத்துல போய் நம்ம டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி கேமரா எடுத்துட்டு அந்த காட்டை சுற்றி காமிச்சிட்டு கரெக்டான ஒரு இடத்த சூஸ் பண்ணுறான். அதுலேயே ஒரு மரம் பார்த்தீங்கன்னா லைட்டாக சாஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல டென்ட் போடுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரிஞ்சு கிடக்கிற மரத்து மேலே நிறைய துண்டுகளாக வெட்டி வைக்கிறான். ஏன்னா அது மூலமாக ஒரு ஷெல்டர் மாதிரி ரெடி பண்ணுறான். ஸோ அவன் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்கையும் கேப்சர் பண்ணணும் இல்லையா, அதனால கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு அவனுடைய ஒர்க் ஆரம்பிக்க. ஸோ இப்படி கம்ப்ளீட்டாக ஷெல்டர் ரெடி பண்ணணும்னா சின்ன சின்ன துண்டுகளை வந்து கட் பண்ணி வைக்கணும். ஸோ அதனால சின்ன சின்ன துண்டுகளை வந்து கட் பண்ணிவிட்டு அது மேலே வச்சுட. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவனுடைய நகத்துலையா ஒரு சின்ன குச்சி குத்திடுது. அவ்வளோ தான், வலி தாங்க முடியல, அதை அப்படியே கேமரா முன்னாடி எடுக்கிறான். பார்த்தா கொஞ்சம் ரத்தம் வந்துடுது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறைய ஆபத்து இருக்கும், அது போக நமக்கு ஹெல்ப்புக்கு யாருமே வரமாட்டாங்க, நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலைய ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எப்படியோ அவன் தங்குறதுக்கான ஷெல்டரை வந்து ரெடி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் என்னன்னா, எந்த அளவுக்கு தங்குறது முக்கியமோ அந்த அளவுக்கு ஃபயர் வந்து ரொம்பவே முக்கியம் இல்லையா, ஏன்னா இப்போ நைட் வரப்போகுது. ஸோ அந்த சூரிய வெளிச்சம் போகிறதுக்கு முன்னாடி தீயை வந்து பற்ற வைக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறான்னா, ஒரு எனர்ஜி ட்ரிங்க் வச்சிருந்தான் இல்லையா, அதை குடிச்சிட்டு அதுக்கு பின்னாடி சைனிங்காக இருக்கிறத பார்த்ததுமே அது வச்சு இந்த சூரிய வெளிச்சம் மூலமாக ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சு தீயை பற்ற வச்சிடலாம் அப்படின்னு ஒரு இடத்துல வச்சு சூரிய வெளிச்சம் படுற மாதிரி வைக்கிறான். ஆனால் அவன் நினைக்கிற மாதிரி இதுவும் அவ்வளோ ஈஸியாக நடக்கலை. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு நிறைய பொசிஷன்லாம் மாற்றி வச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்படியோ லைட்டாக ஃபயர் பற்றிக்குச்சு. அவ்வளோதான், நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா கஷ்டப்பட்டு இப்போ ஃபயர் பற்ற வச்சுட்டான் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுது. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக இந்த இடத்துல தான் தங்க போகிறான். இன்னும் சொல்ல போனால் 5 நாள் இந்த காட்டுக்குள்ளே இருக்க போகிறான் இல்லையா. அதனால என்ன பண்ணுறான்னா, எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவன்கிட்ட ஒரு சேட்டலைட் ஃபோன் இருக்கும்ல, அது மூலமாக அவனுடைய டீமுக்கு கால் பண்ணி பேசுகிறான். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இவன் இருக்கிற காட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அவங்க இருப்பாங்க. அதாவது ஆப்போசிட் சைடு
தள்ளி இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி பேச அவங்களும் நம்ம ஹீரோவை கலாய்ச்சிக்கிட்டே ஜாலியாக பேசுகிறாங்க. அது போக அவங்க எல்லாருமே ஒன்றா இருக்காங்கல்ல. ஸோ இங்கே நம்ம ஹீரோ மட்டும் தனிமையாக இருக்கிறான். அவனுக்கு மனசெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் சரி ஓகே, இது நம்மளுடைய ஒர்க்கு, இதை நம்ம பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு அவனுடைய மனசை தேத்திக்கிட்டு அன்னைக்கு நைட்டு எதுவுமே சாப்பிடாம அப்படியே படுத்துடுறான். ஸோ காலையிலேருந்து வேலை செஞ்சான் இல்லையா, அதனால நல்ல தூக்கம் வருது. அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு நடு ராத்திரியில் ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம். ஸோ டக்குன்னு நம்ம ஹீரோ முழிச்சிட்றான். என்ன சத்தம்டா இது அப்படின்னு லைட்டாக ஜெருக்காக. ஸோ இதை பார்க்குறதுக்கு அதுவும் ஏதோ அந்த நிலநடுக்கம் வந்த மாதிரி தெரியுமா. ஸோ அதையும் கேமரா முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா எல்லாத்தையுமே கேமரா முன்னாடி சொன்னா தானே நல்லாயிருக்கும். அதனால சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் படுத்து தூங்கிட்டான். ஸோ இப்போ அடுத்த நாள் ஆகுது. எந்திரிச்சதுமே வேலையா அப்படி என்ன சத்தம் தான் வந்திருக்கும் அப்படின்னு கேமரா முன்னாடி பேசிக்கிட்டே அந்த காட்டை சுற்றி காமிச்சிட்டு இருக்கிறான். அப்படி சுற்றி காமிக்கும் போது காட்டுக்கு ஒரு சைடு பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் கொஞ்சம் விலகி இருக்குது. அது போக அந்த இடத்துல இருந்து புகையா வந்துட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோ ஏதோ அந்த இடத்துல விழுந்திருக்குது போல, என்னன்னு போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறான். அப்படி போகிற வழியில் இருக்கிற தண்ணியில் பார்த்தீங்கன்னா மீன் செத்து மிதந்துட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அது போக அங்கே விழுந்தது ஒருவேளை விண்கல்லாக இருக்குமா, அதுல இருந்து வந்த பாய்சனால தான் அந்த மீன் செத்து போயிருக்குமோ அப்படின்னு கேமரால பேசிட்டு அதே ரெக்கார்ட் பண்ணிக்கிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே பசிக்கும்ல, ஏன்னா நேற்று வேற சாப்பிடல. அதனால சரி ஓகே நமக்கு நல்லதுப்பா அப்படின்னு அந்த மீன் எடுக்க போக அப்பதான் ஆப்போசிட் சைடில் பார்க்குறான். ஒரு ஓனாய் நிற்குமா, நின்று இவனையே பார்க்குமா. அவ்வளோதான் பயந்துட்டான். ஆனால் அந்த ஓனாய் என்ன பண்ணுதுன்னா அந்த தண்ணியில் செத்து கிடக்கிற மீன் கிட்ட அதை கடிக்கலான்னு போகுது. ஆனால் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அதை சாப்பிடாம அப்படியே கிளம்பிடுது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா இது அனிமலே அதை சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா இது பாய்சனாக இருக்கும் போல, ஸோ நம்மளும் இதை சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து சேஃபாக கிளம்பிட்டான். அது போக இந்த இடத்துல ஓனாயெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியுதுல்ல, அதனால இன்னும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா இங்கே புலி கூட இருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா அவனுடைய டென்ட்டுக்கு இந்த சேட்டிலைட் ஃபோன் எடுத்து அவனுடைய டீமுக்கு இதை பற்றி கால் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு கால் பண்ணி பார்க்குறான். ஆனால் போகவே மாட்டேங்குது. ஒருவேளை நேற்று விழுந்த விண்கல் மூலமாக இது ஆயிருக்குமோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நம்ம மொபைல் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு அவனுடைய மொபைல் எடுத்து பார்க்குறான். ஸோ இதுவே டவர் இல்லைன்னா அது எப்படி இருக்கும், அதுவும் டவர் இல்லை. சரி ஓகே இதுக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தால் வேலைக்காகாது, நம்மளுடைய ஸ்கில்லை யூஸ் பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னு கேமரா முன்னாடி அதை பற்றிலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா நம்ம தான் இன்னைக்கு வேட்டையாடணும், அதுக்கான ட்ராப் நான் செட் பண்ணுறேன்னு சொல்லி ஒவ்வொரு ட்ராப்பாக செட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது ஒரு 3 கம்பை அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பாறை மாதிரி ஒன்று வைக்கிறான். ஏன்னா ஏதாவது ஒரு மிருகம் இதை தாண்டி போனாலோ அந்த இதில் லைட்டாக அசைவு ஏற்பட்டாலும் அந்த கல் மேலே விழுந்து அந்த உயிரினத்தை கொண்டுரும். ஸோ அதுதான் அவனுடைய ட்ராப். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ட்ராப்பாக அந்த இடத்துல செட் பண்ணுறான். அப்படியே டைமும் போகுது. கேமராவில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணுறான். அப்படியே டைமும் போகுது. இப்போ நைட் ஆக போகுது. அதுக்குள்ளே சரி ஓகே நமக்கு ஏதாவது ட்ராப்பில் கிடச்சிருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செட் பண்ணியிருப்பான்ல. அந்த ட்ராப்பை செக் பண்ணி பார்த்தா நிறைய ட்ராப்பில் எதுவும் மாட்டிருக்காது. ஆனால் ஒரு 2 ட்ராப்பில் மட்டும் முயல் மாட்டிருக்கும். நல்ல வேலை நமக்கு சாப்பிட கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதையும் தூக்கிட்டு வரான். அப்படி அதை 1 by 1 பார்த்துட்டு இருக்கும்போது இவன் செட் பண்ணி வச்சிருப்பான்ல சுற்றி முற்றி கேமரா, அதில் ஒரு கேமரா ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவுக்கு வித்தியாசமான சவுண்டுலாம் கேட்குது. இவனுக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா இது ஒருவேளை ஓனாயா இருக்குமோ அப்படின்னு வேகமாக அவனுடைய கேமராலாம் எடுத்துட்டு அவனுடைய டென்ட் இருக்கிற இடத்துக்கு போகிறான். ஆனால் அவனுடைய டென்ட் பக்கத்துலேயே வச்சு இதை க்ளீன் பண்ணி சமைக்க முடியாதுல்ல, ஏன்னா ஏதாவது வைல்டு அனிமல் வந்துடக்கூடாதுல்ல. அதனால கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த இடத்துல அவன் பிடிச்ச அந்த ரேபிட் இருக்குல்ல அதை சமைக்க ஆரம்பிக்கிறான். சமைக்கும் போது வியூவர்ஸ்க்கு அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிட்டே சமைக்க ஆரம்பிக்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ஃபோன் எடுத்து கால் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா சிக்னல் கிடைக்கல. ஸோ இவனுடைய ஃபோன் எடுத்து பார்க்குறான். அஃப்கோர்ஸ் அதுலேயும் சிக்னல் இல்லை. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிருக்கிற இவனுடைய ஒய்ஃபோடைய வீடியோவையும் இவனுடைய பொண்ணுடைய வீடியோவும் பார்த்து ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டான். அதுலேயே அந்த ஒய்ஃப் பேசுகிறத கேட்டதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு இன்னுமே தைரியம் வருது. சரி ஓகே இன்னும் கொஞ்ச நாள் தான் முடிச்சுட்டு நம்ம ஒய்ஃபை பார்க்க போகலாம் அப்படின்னு அதை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதோ வித்தியாசமான சவுண்டு கேட்குது. ஸோ டக்குன்னு நம்ம ஹீரோ பயந்துட்டான். ஒருவேளை அந்த அனிமல் வந்துடுச்சோ, சரி ஓகே சீக்கிரமாக அந்த இடத்த காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் சமைச்சதை சாப்பிட்டுட்டு மிச்சம் ஒரு முயல் இருக்கும்ல அதை என்ன பண்ணுறான்னா வேற யாருமே அதை எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக, அதாவது எந்த ஒரு உயிரினமும் அதை தூக்கிடக்கூடாதுன்றதுக்காக அந்த மரத்திலேயே கெட்டி மேலே தொங்க விட்டுறான். ஏன்னா அப்போ தான் கீழே அலையிற எந்த ஒரு அனிமலும் அதை பிடிக்காதுன்றதுக்காக. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுது. இப்போ தங்கணும்ல, அதனால அவனுடைய அந்த ஷெல்டருக்கு கேமரா முன்னாடி என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி டைமில் தான் நம்ம புத்தியை யூஸ் பண்ணணும், அதுக்காக நான் செஸ் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருக்கும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சவுண்டு கேட்குது. டக்குன்னு நம்ம ஹீரோ பயந்துட்டான். ஏன்னா இந்த இடத்த சுற்றி எந்த அனிமல் வேணாலுமே இருக்கலாம்ல. அதனால சரி ஓகே ரொம்ப நேரம் முழிச்சிருக்க வேண்டாம், தூங்கிடலாம், அப்போதான் பயம் போகுன்ற மாதிரி அந்த இடத்துல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். அப்படி தூங்குறதுக்கு முன்னாடி நான் ரெடி பண்ண டென்ட்
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அதுலேயும் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ மழை பெய்யுது இல்லை, ஆனால் என் டென்ட்டுக்குள்ளே ஒரு தண்ணி வரல தெரியுமா அப்படின்னு கேமரா முன்னாடி சொல்ல. ஆனால் உண்மை என்னன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா நம்ம ஹீரோ ஃபுல்லுமே நனைஞ்சிருந்திருப்பான். ஸோ அவன் போட்ட டென்ட் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக இருந்திருக்காது. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அப்படியே தூங்குறான். அப்படி தூங்க போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு விலங்கு கத்துற மாதிரியான சத்தம் கேட்குது. அதனால டக்குன்னு பயந்து போன இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த நைட் விஷன் கேமரா இருக்கும்ல, அதை எடுத்துட்டு இவனுடைய பக்கத்தில் ஏதாவது விலங்கு இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அங்கேருந்து அப்படியே சுற்ற ஆரம்பிக்கிறான். ஆனால் எவ்வளோதான் தேடினாலுமே அவனால் எதுவுமே பார்க்க முடியல. அது போக இவனுக்கு இப்போ ரொம்ப பயம் வந்திருக்கும். அந்த பயத்தினாலேயே இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இவனால் ஒழுங்காக தூங்கக்கூட முடியல. இப்போ காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகுறான், மூஞ்செல்லாம் கழுவுறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து நேற்று ஃபுல்லாக தூங்கலைல்ல, அதனால அவனுக்கு தலையும் வலிக்குது, உடம்பும் ரொம்பவே வலிக்குது. இருந்தாலும் அதெல்லாம் காமிக்காம நான் நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த விளாக் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவன் இதை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் இல்லையா. அது போக இப்போ சாப்பிட்றதுக்காக என்ன பண்ணுறான்னா, நேற்று ஒரு ரேபிட்டை வந்து மரத்தில் தொங்க விட்டுருப்பான்ல, அதை போய் நம்ம எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்து இதை எடுக்கலான்னு வந்தா அங்கே வந்து இவனுக்கு பயங்கர அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அவன் தொங்க விட்டுருந்த முயலை வந்து காணோம், எங்க போச்சுன்னே தெரியல. அதனால நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வந்துருது. அதனால மறுபடியும் அந்த சேட்டலைட் போன் எடுத்து கால் பண்ண ட்ரை பண்றான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா சிக்னல் கிடைக்கல. இருந்தாலுமே ஹீரோ பார்த்தீங்கன்னா இதை பத்தி வெளியில காமிச்சிக்க கூடாதுல்ல, அதனால கேமரா முன்னாடி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்தது செட் பண்ணி வச்சிருந்த ட்ராப்பை போய் பார்க்கலாம் அப்படின்னு வேகமா அடுத்த ட்ராப்பை செட் பண்ணியிருப்பான்ல. அந்த ட்ராப்ல வந்து பார்த்தா அந்த ட்ராப்ல எதுவுமே இல்லை. ஆனா ட்ராப்பும் பார்த்தீங்கன்னா கலைஞ்சு கிடக்குது. என்னன்னு பார்த்தா ரத்தம் இருக்குது. ஆனா அந்த ரத்தம் வந்து கருப்பு கலர்ல வேற மாதிரி இருக்கவும் ஸோ ஹீரோவுக்கு இன்னும் கொஞ்சம் பயமாயிடுது. அதனால என்ன பண்றான்னா, வேகமா அவன் செட் பண்ணியிருந்த டென்ட்டுக்கு வரான். அங்க வந்து செக் பண்ணி பார்த்தா அவனுடைய சேட்டலைட் போனை வந்து இப்போ காணோம், எங்க போச்சுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இவன் செஸ் விளையாடுவான் இல்லையா, அதுல ஒரு பீஸை வந்து யாரோ நகர்த்தி வச்சிருக்கிற மாதிரியும் தெரியுது. இதனால அப்செட் ஆன நம்ம ஹீரோவுக்கு நம்ம மட்டும் இங்க தனியா இல்லைன்றத புரிஞ்சுக்கிறான். அது போக யாரோ அவங்கள பார்த்துட்டு இருக்க மாதிரிலாம் அவனுக்கு ஃபீல் ஆக ஸோ இன்னும் கொஞ்சம் பயத்தோட உச்சிக்கு போனவன் சோகமா அந்த இடத்துல உட்காந்துட. அப்புறம் தான் யோசித்து பார்க்கறான், ஒருவேளை நம்மளுடைய ஃபேன் யாராவது வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்களா, இல்லைன்னா நம்மளுடைய டீம்ல சேர்ந்து யாராவது கூட இருக்கலாம். ஏன்னா இந்த சீசன் வெற்றி அடைஞ்சாதான் நம்மளால அடுத்தது பண்ண முடியும். அதுக்காக இடையில இந்த மாதிரி ஏதாவது நம்ம டீம் கூட பண்ணலான்ற மாதிரி அவனே நினைச்சுக்கிட்டு கண்டிப்பா அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு கேமரா ஆன் பண்ணி அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா நிறைய ஃபுட்டேஜ் வந்து தேவைப்படும்ல இந்த ஷோக்கு. அப்படியே நைட்டும் ஆகுது. இப்போ அடுத்தது நம்ம ஹீரோ அந்த கேம் விளையாட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தூக்க வரவும் அந்த இடத்துல இன்னைக்கும் தூங்கிட்டான். ஸோ கட் பண்ணா டைம் போகுது. இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. எந்திரிச்சதுமே முத வேலையை என்ன பண்றான்னா, இந்த இடத்த தான் பேக் பண்ணி நம்ம வேற எங்கேயாவது தள்ளி போவோம், அப்பதான் இன்னுமே த்ரில்லா இருக்குன்றதுக்காக எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அங்கிருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறான். அப்போ பாறைகளால நிறைஞ்ச ஒரு இடத்த பார்க்கறான். ஸோ இந்த இடம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேமரால சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டென்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஃபயர் பண்ண வைக்கிறான். சரி ஓகே, இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் நம்ம சாப்பாடு தான் தேடணும். ஸோ போன வாட்டி தான் நம்ம வந்து லேண்ட்ல உள்ள அனிமலை வேட்டையாடணும். இப்போ தண்ணியில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்ற மாதிரி தண்ணியில் வந்து செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் அங்கே வந்து பார்த்தா எந்த ஒரு மீனையுமே காணோம். உடனே மறுபடியும் கேமரால பேசிக்கிட்டே ஸோ இன்னைக்கு நம்ம வேட்டை தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காட்டுக்குள்ள நடந்து போகும்போது எதையோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ டென்ட் அமைச்சிருப்பான் இல்லையா, அதே மாதிரி யாரோ ஒருத்தங்க டென்ட் அமைச்சிருக்காங்க. ஸோ மிரண்டு போன இவன் மெல்ல அது பக்கத்தில் வரான். பார்த்தா இவன் எப்படி தீயை வந்து பற்ற வச்சிருப்பானோ அதே மாதிரி இந்த இடத்துல யாரோ தீயை பற்ற வச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச யாரோ தான், இல்லைனா ஃபேன் தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அதை கேஷுவலாக எடுக்கும்போது அங்கே சேட்டிலைட் ஃபோன் வந்து கலட்டி இருக்கிறத பார்த்ததுமே ஷாக்காரான். ஏன்னா யாரோ வந்து அதை ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க போல. ஸோ இதெல்லாம் பார்த்த ஹீரோ யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்னு இப்போ கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி இன்னொரு பெரிய பயம் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு ரேபிட்டை தொங்க போட்டிருப்பான் இல்லையா, அந்த ரேபிட் வந்து இங்கே தான் கொடூரமான நிலைமையில இருக்கும். அது போக ஒரு ஓனாயையுமே நம்ம ஹீரோ எப்படி அந்த முயலை கட்டி தொங்க விட்டுருந்துருப்பான் அப்புறம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த ஓனாயெல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க, அதுவும் கொடூரமான முறையில். அவ்வளோதான் மிரண்டு போய்ட்றான். சரி ஓகே, இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாதுரா அப்படின்னு வேக வேகமாக அங்கேருந்து ஓடி ஒரு பாறை கீழே வந்து ஒளிஞ்சிக்க மனசெல்லாம் பதற்றமாக தான் இருக்குது. அப்போ தான் ஒரு இதை நோட் பண்ணுறான், நம்ம ஹீரோ எப்படி ட்ராப் செட் பண்ணுவான், அந்த மாதிரியான ஒரு ட்ராப்குள்ளே தான் நம்ம ஹீரோ இருக்கான் போல. அவ்வளோதான் ஜஸ்ட் மிஸ்ல நகர்ந்து ஓடி வந்துட எப்படியோ தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு வேக வேகமாக அவன் செட் பண்ணிட்டு இருந்த இடத்துக்கு வந்துட்டு சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பிடணும்டா அப்படின்னு பார்க்கும்போது தான் அவன் செஸ் போர்டை பார்க்குறான். பார்த்தா யாரோ மறுபடியும் இன்னொரு மூவ் வந்து நகர்த்திருக்காங்க. அவ்வளோதான் இப்போ கன்ஃபார்மே பண்ணிடுறான், யாரோ ஒருத்தங்க நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளே மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க, யாரா இருக்கும் அப்படின்னு பயந்து போய் நைட் என்ன பண்ணுறான்னா அவனை சுற்றி கேமராவாக செட் பண்ணுறான். ஏன்னா யார் வந்தாலுமே கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்படியே நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோ எப்படியே மேனேஜ் பண்ணி தூங்கிட்டான்.
இப்போ காலையில் ஆனதுமே நம்ம ஹீரோ கேமரா வந்து செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா எல்லா கேமராவும் அப்படியே திரும்பி கிடக்குது. ஸோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ சரி ஓகே யாரோ ஒருத்தங்க வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். ஸோ இனிமேல் இங்கே இருந்தால் நமக்கு தான் ஆபத்து, யாரோ நம்மளை வச்சு விளையாடுறாங்களா இல்லைனா ஏதாவது கொடூரமானவங்க இருக்காங்களான்னு தெரியலையே, நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்ட்டு இந்த ஃபைனல் மெசேஜை வந்து கேமராவில் வந்து ஷூட் பண்ணுறான். அப்படி ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு எக்கோ சவுண்டு கேட்குமா. அந்த எக்கோ சவுண்டு கூட சேர்த்து ஒரு பவர்ஃபுல்லான ஷாக் வேவ் வந்து நம்ம ஹீரோ அப்படியே தூக்கி எறிஞ்சிருது. நல்ல வேலை தண்ணியில் விழுந்ததுனால தப்பிச்சிட்டான். அப்படியே கரைக்கு நீந்தி வரான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாக் வேவ் அடிச்சதுனால அந்த எஃபெக்ட் தாங்க முடியாமல் நம்ம ஹீரோடைய கண்ணு காது மூக்கு வழியெல்லாம் ரத்தம் வந்திருக்க நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போயிடுது ஏதோ ஒரு பயங்கரமானது இங்கே இருக்குதுடா அப்படின்னு வேகமாக அங்கேருந்து ஓடுறான். திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தப்பிச்சா பொழைச்சா போதும்டா அப்படின்னு வேகமாக ஓடி வந்துட்டு இருக்க. அப்படி ஓடி வந்தவன் தெரியாமல் ஒரு இது தடுக்கி ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளேயே விழுந்துட்டான். ஸோ விழுந்ததில் அடிபட்டுருது. அப்படியே மயக்க நிலைமைக்கு போகிறான். போகிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க கருப்பு உருவத்தில் நம்ம ஹீரோவை எட்டி பார்க்குற மாதிரி தெரியுது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சிட்டான். கண் முழிச்சு பார்த்தா அவனுக்கு லைட்டாக அடிபட்டிருக்கும். வலி தாங்க முடியல. ஸோ அடிப்பட்ட இடத்துலலாம் துணியை வச்சு சுற்றிட்டு மெல்ல கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறான். கடைசியில் நடந்து எங்கே வரானா இவனுடைய டீம் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி டென்ட் போட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தால அந்த இடத்துக்கு தான் வரான். ஸோ அங்கே வந்து தேடி பார்த்தா யாரையுமே காணும். ஆனால் இவனுடைய பிரதர் மட்டும் ஒரு மரத்தில் தலைகீழாக தொங்கிட்டு இருக்கிறான். அதாவது நம்ம ஹீரோ அந்த முயலை தொங்க விட்ட மாதிரி மிரண்டு போன இவன் அவனுடைய தம்பியை கீழே இறக்குறான். பார்த்தா அவனுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கும். கிட்டத்தட்ட சாகர நிலைமையில இருக்க. பதறி போன இவன் வேகமாக டென்ட்டுக்குள்ளே ஏதாவது இருக்கா கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறான். ஸோ அங்கே உள்ள ரேடியோவில் போய் கான்டாக்ட் பண்ணி பார்க்குறான். எந்த ஒரு பயனும் இல்லை. அதனால அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துகிட்டு வந்து தம்பிக்கு ஹீல் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது இப்போ தான் அந்த இடத்துல ஒரு கிரியேச்சரை பார்க்குறான். பார்த்த இவன் மிரண்டு போய்ட்றான். ஏன்னா அந்த கிரியேச்சர் வேற எதுவும் கிடையாது, ஒரு ஏலியன். ஸோ இதுதான் ஒரு மெயினான கல்பிரேட் போல. இது வரைக்கும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணது, ஹீரோ என்னென்னலாம் பண்ணானோ அதெல்லாம் பார்த்து அதுவும் பண்ணது, அந்த சேட்டிலைட் ஃபோனை வந்து ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணது அப்படின்னு எல்லாமே பண்ணது இதுதான். அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் தான் இவனுடைய டீம்மேட்ஸோடைய நிறைய பேருடைய உடம்பு கிடக்குது. அந்த உடம்புலாம் ரன்ன கொடூரமாக இருக்குது. எப்படின்னா நம்ம ஹீரோ முயலை எப்படி அறுத்து சாப்பிட்றதுக்கு தயார் பண்ணியிருப்பானோ அதே மாதிரி இவனுடைய டீம்மேட்ஸோடைய பாடியை அந்த ஏலியன் பண்ணியிருக்குமா. மிரண்டு போன இவன் ஓட ஆரம்பிக்கிறான். அந்த ஏலியனும் அப்படியே அவன் பின்னாடி வர ஆரம்பிக்க டக்குன்னு யோசித்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா இவன் ஒரு குழிக்குள்ள விழுந்திருப்பான் இல்லையா, அந்த பாதை பக்கமாக வர வச்சு அது கரெக்டாக கிட்ட வரவும் அதுக்கிட்ட ஃப்ளாஷ் அடிச்சிட அது ஒரு ஸ்டெப் பின்னாடி போகவும் கரெக்டாக அந்த பள்ளத்துக்குள்ளேயே விழுந்துடுது. அவ்வளோதான். அது மேலே கல்லெல்லாம் தள்ளி விட்டுட்டு எட்டி பார்க்குறான். அந்த ஏலியனுக்கும் லைட்டாக அடிபட்டிருக்கும். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு வர முடியாது. அதனால மறுபடியும் வேகமாக வந்து அவனுடைய தம்பிக்கு என்னாச்சுன்னு பார்க்குறான். ஆனால் இந்த கேப்பில் இந்த தம்பியும் இறந்து போய்ட்றான். ஸோ ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவனுக்கும் நம்பிக்கை போயிடுச்சு நம்ம தப்பிப்போமான்றது. உடனே அந்த டெட் பாடி மேலெல்லாம் கல்லை வச்சுட்டு ஃபைனலாக ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்து இந்த ஃபைனல் ஷூட்டுக்கான வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு நம்பிக்கையே இல்லை, அவன் சாக போறான்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்போ தான் அவனுக்கு அவனுடைய பொண்ணுடைய வீடியோ ஞாபகம் வருது. உடனே அதை எடுத்து பார்க்க அப்படி பார்த்து அவனுக்கு புது விதமான தைரியம் வருது. ஏன்னா என் பொண்ணுக்காகயாவது நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காயப்பட்ட இடத்துல எல்லாம் துணியை சுத்திட்டு அந்த டென்ட்டுக்கு வந்து மேப் இருக்கும்ல, மேப் எடுத்து இவன் எங்க இருக்கிறான் எந்த வழியை தப்பிச்சு போகணும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இவனை ஒரு டூரிஸ்ட் கைடு தானே இங்கே கூட்டிட்டு வந்திருப்பான். அவனுடைய வீடு இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அதை நோட் பண்ணிட்டு வேகமா அந்த இடத்த நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே நைட்டும் ஆகுது. ரொம்ப தூரம் நடந்து கடைசியில் அந்த டூரிஸ்ட் கைடோடைய வீட்டை கண்டுபிடிச்சதும் வேகமா உள்ள வந்தவன் கான்டாக்ட் பண்ண தான் ட்ரை பண்றான். ஆனால் உள்ள வந்து பார்த்தா யாருமே இல்லை, டிவி மட்டும்தான் இருக்கும். அதை ஆன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு நியூஸ் வந்து ஓடிட்டு இருக்கும். அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ மிரண்டு போய்ட்றான். ஏன்னா அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஏலியன் வந்து இந்த சிட்டியில் வந்து லேண்ட் ஆயிடுச்சு, நிறைய மக்கள் வந்து அதனால இறந்துட்டு இருக்காங்க, இங்க இருந்தீங்கன்னா நீங்க எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுங்க அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்களாம். அவ்வளவுதான். இதை பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு போய்ட்றான். ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஏலியன் தான் வந்திருக்குன்னு நினைச்சிருந்திருப்பான். ஆனா இப்போ நிறைய ஏலியன் வந்து இவங்க இருக்கிற இடத்த சுத்தி வந்துடுச்சு போல. அதனால நம்ம ஃபேமிலி எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு வேகமாக என்ன பண்ணான்னா அங்க இருந்த சாப்பாட்டெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணிட்டு அங்க இருந்து வெளியில வந்தவன் போட்டை ஸ்டார்ட் பண்ணி இங்க இருந்து அவனுடைய வீட்டுக்கு கிளம்பிடலான்னு பார்க்கும்போது கரெக்டா அந்த டூரிஸ்ட் கைடு கன் பாயிண்ட்ல ஒழுங்கு மரியாதையை என்னுடைய போட்ல இருந்து இறங்கு, இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோவும் டே கொஞ்சம் வெயிட் பண்றேன், என்னுடைய ஃபேமிலி மாட்டிக்கிட்டாங்க, நான் போய் காப்பாற்றணும், அவங்களுக்கு வேற ஃபோன் கால் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏலியன் வந்துடுமா. வந்த ஏலியன் இவனை போட்டு அதான் அந்த டூரிஸ்ட் கைடை போட்டு அடிச்சுட்டு அடுத்தது அப்படியே நம்ம ஹீரோ லுக்கு விட அப்புறம் என்ன வேகமாக ஹீரோவை தான் அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ டக்குன்னு யோசித்து என்ன பண்ணுறான்னா அந்த போட்டோடைய ப்ரொப்பலர் இருக்குல்ல அதை எடுத்து இந்த ஏலியன் பக்கமாக நீட்ட. அவ்வளோதான். ஏலியன் இது எதிர்பார்த்துருக்காது. அதோடைய கையெல்லாம் வெட்டப்படுது. அப்புறமா அது மேலெல்லாம் வச்சு அதை அறுத்து தண்ணியில் தள்ளி விட்டுறான். நல்ல வேலைடா ஒளிஞ்சுது, இப்போ அடுத்தது நம்மளுடைய ஃபேமிலியை காப்பாற்ற போனோம் அப்படின்னு நினைக்கும் போது வானத்தில் பார்த்தா நிறைய ஏலியன் வந்து இந்த பூமிக்குள்ளே வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதோட இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி தான் நிறைய ஏலியன் வந்து பூமிக்கு வரப்போகுதுன்ற மாதிரி
காமிச்சு இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வித்தியாசமான சர்வைவல் படத்தை பார்த்துருப்பீங்க நம்புறேன். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.